இன்று சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நன்னாள் மாத சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு. சிவராத்திரி என்பது சிவனுக்கு மிகவும் உகந்த இரவு என்று கூறுவார்கள். இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும். மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழியச் செய்வார் எம்பெருமான். பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்பு திரியோதசி திதியில் பிரதோஷம் வரும். பிரதோஷ நாளான இன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் இழந்தவற்றை தந்தருளுவார் என்பது நம்பிக்கை. இந்த பிரதோஷ நாளில் எல்லா சிவன் கோவிலிலும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்திதேவருக்கும் 16 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புத நாள். பிரதோஷம் என்பதும் சிவ வழிபாட்டுக்கு உரிய அருமையான நாள். சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது, பல மடங்கு பலன்களை வழங்கக்கூடியது. அந்த வகையில் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி பல நன்மைகள் வந்து சேரும். இந்த அற்புதமான நன்னாளில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையை தரிசியுங்கள். முடிந்தால் அபிஷேக பொருட்களை வழங்குங்கள். நந்திதேவருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ஆகிய இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் சிவனை வழிபடுவதால் சிக்கல்களும் இன்னல்களும் தீரும், கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் என்பது உறுதி. இன்று மறவாமல் சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுங்கள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.